என்ன பேசணும்னு சொன்னீங்க? இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவும் சுத்தி வளைச்சு பேசவும் தெரியாது, மனசுல இருக்கிறத மறைக்கவும் தெரியாது. தட்ஸ் குட், தட்ஸ் குட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்ல. இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம். அதுக்கு முன்னால என் மனசுல இருக்கிறது சொல்லட்டா? வேண்டாம், நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். என்ன மனைவி ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன பதிலே இல்ல. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் திடீர்னு கேட்டுட்டீங்க? உங்களை நான் ரொம்ப புத்திசாலியா நினைச்சிட்டு இருந்தேன். மனசுல இருக்கிறது கேட்டது முட்டாள்தனமா? யார்கிட்ட எதை கேட்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல? உங்ககிட்ட நான் கேட்டதுல என்ன முறை கெட்டு போச்சு? உங்க பாட்டை கேட்கிற தகுதி மட்டும்தான் எனக்கு இருக்கு. உங்களையே வேணும்னு கேட்கிற அந்தஸ்து எனக்கு இல்லை. அச்சரா, நான் யாருங்கிற உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னோட இப்படி எல்லாம் மரியாதை கொடுத்து பழகிட்டவே மாட்டீங்க. மரியாதை கொடுக்கறது கூட தப்பா? சரி, உங்க திருப்திக்காக கேட்கிறேன். நீங்க யாருன்னு இப்ப சொல்லுங்க. பாத்தீங்களா, அதான் நான் யாரு என்னங்க தெரிஞ்சுக்காமலேயே என்னோட பழகிட்டீங்க. இப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. தற்சமயம் என்னை பத்தி உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை. மன்னிச்சுக்கோங்க. விளங்குதுங்க. இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம். என்ன பத்தி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் உங்களுக்கு இல்ல. இந்த நாய் ஊருக்கு முன்னால பாடி படைக்கிறவ தானே. இவகிட்ட பணம் இருக்கலாம், ஆனா கேரக்டர் எங்க இருக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்க ஆம்பளை தானே, எப்படியும் இருக்கலாம். அர்ச்சனா, நான் நினைக்காத ஒண்ணு நீங்க கேட்டீங்க. வேணாங்க, போதும். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வேணாங்க, ப்ளீஸ் லிவ் இட். வெக்கத்தை விட்டு கேட்டேன், அவமானப்பட்டேன். ஆனா சாகர வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட இது மாதிரி பேச மாட்டேன். லட்சுமி, கோயிலுக்கு போலாமா? அர்ச்சனா, ஏன் இப்படி பேசுறீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாருங்க, அவசரப்பட்டு எந்த முடிக்கும் வராதீங்க. ஆனா ஒண்ணு, என் பணத்துக்காகவோ என் புகழுக்காகவோ ஆசைப்படாம என்ன வேண்டாம்னு சொன்னீங்க. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட. உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். இந்த ஒரே ஐடியா குழப்பிட்டீங்க அர்ச்சனா. ஏன் ஏழ்றீங்க? நீங்க எப்படி அழ வேண்டாம், எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே என்னை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்ன விரும்பின ஒரே உயிர் அது நீங்கதான். இது என் அதிர்ஷ்டம். நிச்சயமா உங்க மனைவி ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஓகே ஓகே. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. என்ன? அதாங்க சொல்ல முடியல. அதெல்லாம் இப்ப வேண்டாம். அந்த வேலைங்களை முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். ஆமா, ஆரம்பத்துல படபடான்னு பேசிட்டீங்களே, என்னை பத்தி தப்பா அது இது என்னென்னமோ நினைச்சிட்டீங்களே. நான் அப்படிலாம் நினைக்கிறேனா? ஏன் அப்படியெல்லாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்?